ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சுக்கிர பகவான் கலத்திர காரகன், வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர், கலைத்துறைக்கு சொந்தக்காரர். அப்பேற்பட்ட அந்த சுக்கிர பகவானானது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார். இது எப்போ நடக்குது அப்படின்னா மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன மனையில் இந்த சுக்கிர பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். அப்போ அந்த மீன மனையில் 3 நட்சத்திரங்களின் வழியிலாக தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது குருவின் நட்சத்திரத்திலும், சனி பகவான் நட்சத்திரமான உத்திரட்டாதி, புதன் பகவான் நட்சத்திரமான ரேவதியில் பயணம் பண்ணி தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? சுக்கிரன் உச்ச பலம் மீன மனையில். அதாவது இந்த மேசராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னா குடும்பாதிபதி, தனாதிபதி, வாக்காதிபதி, அதே சமயத்தில் 7க்குரியவன், திருமண ஸ்தானத்தின் அதிபதி, கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்போ இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் மீன மனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். அப்போ என்ன சார் நடக்க போகுது? 12ஆம் இடம் விரயஸ்தானம், சுப விரயங்களை கொடுக்கும். பணம் வரும். 2ஆம் அதிபதி 12ல் உச்ச பலம் அல்லவா? அப்போ பணத்தை கொடுக்கும். அந்த பணம் விரயமாகும். அது சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு. நிறைய செலவுகள் வரும். என்ன செலவுகள்? ஒரு வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இடத்தை வாங்கிறது, நிலத்தை வாங்கிறது, இந்த மாதிரியான சுப விஷயங்களை செய்து கொள்வதற்கு உத்தமமான ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையப்பெறுகிறது. அப்போது 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது முதலீடுகள், பணத்தை முதலீடுகள் செய்வதற்கு உகந்த காலம். தன்னுடைய ஒரு 10 வருடத்துக்கு அப்புறம் தமக்கு ஒரு சேமிப்பு என்கின்ற தன்மை, அதை பற்றியான திங்கிங் ப்ராசஸ் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மேசத்துக்கு ஏற்படுத்தும். ஒரு 10 வருடத்துக்கு அப்புறம், ஒரு 5 வருடத்துக்கு அப்புறம் நம்மளுடைய தேவைக்காக ஒரு முதலீடு, ஒரு சேவிங்ஸ் பண்ணணுங்கிற எண்ண ஓட்டத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கின்ற போது, அதாவது அந்த 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் மட்டும் கிடையாது, அங்கே தூக்கம் என்கின்ற இடமும் அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது ஒரு சுகமாக இருக்கக்கூடிய, ஒரு கட்டில் சுகத்தை கொடுக்கக்கூடிய, திருமணம் சார்ந்த பந்தங்களில் என்ட்ரி ஆவதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களையும் இந்த மேசத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 7க்குரியவன் அல்லவா? அப்போ 7க்குரியவன் உச்சமாக இருக்கிறார் அல்லவா? அப்போது 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம் அல்லவா? சுக்கிரனுங்கிறது பொதுவான கலத்திர காரகன் அல்லவா? அப்போது 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது திருமண பாக்கியத்தையும் நிச்சயமாக, அது லாபாதிபதியோடு இணையும் போது நிச்சயமாக அந்த சுகமான கட்டில் சுகத்தை தரக்கூடிய, திருமண பந்தங்களில் என்ட்ரியாகக்கூடிய, சுப காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு இடம். ஸோ அந்த இடங்கிறதுனால இந்த மேசராசி என்பவர்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு அல்லது வேலைக்காக, உத்தியோகத்துக்காக வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பு கொடுக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி மேசத்துக்கு அமைய இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அதாவது 2-3-2026 4-3-2026 வரை குரு நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் செயல்படக்கூடியது உங்கள் முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ் கொடுக்கும். நல்ல நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய அம்சங்கள், குழந்தைகளால் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள், சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய யோகங்கள், இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு இந்த ஆஸ்பத்திரி செலவு, ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு. 5-3-2026 14-3-2026 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். அந்த உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். அந்த சனி பகவான் யார் இந்த மேசராசி என்பவர்களுக்குன்னா 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி, லாபஸ்தானத்தின் அதிபதி. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் தொழிலை பற்றிய சிந்தனைகள், அதை எப்படி லாபம் ஆக்குறது என்கின்ற பற்றியான திட்டங்களை தீட்டுவது, இதெல்லாம் உகந்த காலகட்டமாக அப்போ இருக்க போகிறது. அப்போ சனி பகவானோட சுக்கிரன் இணைகின்ற காலம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். சுக்கிரனுங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியவன், சனிங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியவன். சனி சுக்கிரன் இணையும் போது நிச்சயமாக பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய அம்சம் சிறப்பு பெறுகிறது. அப்போ லாபங்களை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் லாபங்கள் என்பது நிச்சயமாக ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக சில சேஞ்சஸ் பண்ணணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏற்கனவே நடைமுறைக்கு கொண்டிருந்து வந்த சில விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் புத்திசாலித்தனமாக சேஞ்ச் பண்ணி லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு. 10க்குரியவன் 12இல் இருக்கும் பொழுது கிளைகளை உருவாக்க, அதாவது 10ங்கிற தொழில் அதற்கு 3ஆம் இடம் என்பது அதாவது அப்படியே விரிவுபடுத்துவது. ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் உங்கள் ஆழ் மனதில் நிச்சயமாக விதைக்கும். அப்போ விரிவுபடுத்தலாமன்னா தாராளமாக விரிவுபடுத்தி கொள்ளலாம். அப்போ சுக்கிரனம் அங்கே இருக்கிறதுனால பணத்தை மூலதனமாக போடுவது, இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே தொழில் ரீதியில், வேலை ரீதியில், உத்தியோக ரீதியில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 10க்குரியவன் 12இல் உட்கார்ந்துருக்கார் அல்லவா. அப்போது உங்களுக்கு இப்போ 7.5 சனியில் விரைய சனி வேறு போயிட்டுருக்கா. அப்போது கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர் இருக்கும். வேலையை மட்டும் விரயமாக்கி விட வேண்டாம். கோபம், ஆக்ரோஷம் என்பதை கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்திக்கணும். ஏன்னா மேசராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இருக்கும், நல்ல விஷயத்துக்காக இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் அந்த சூரியன், செவ்வாய் இதெல்லாமே கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக கோபம், ஆக்ரோஷம் வெளிப்படுத்தும். அதை மட்டும் குறைச்சி கொள்வது சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 15-3-2026 26-3-2026 வரை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுறார். இந்த ரேவதி அப்படிங்கிறது புதன் பகவானுடைய நட்சத்திரம். புதனுங்கிறது இந்த மேசத்துக்கு யார் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் 6க்குரியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவனும் அதே புதன் தான். அப்போது சுக்கிர பகவான் புதன் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு சுக்கிரன் புதன் காம்பினேஷன் வரும்போது தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷனில் ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையும். இந்த தகவல் தொடர்பு துறையில் வேலைக்காக, அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது அதில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், இந்த தகவல் தொடர்பு துறை, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, அக்கௌண்ட்டு, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட, பேங்கிங் செக்டர், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேசத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. புத்தியை, அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக தன வருவாய் நிச்சயமாக உண்டு. ஏன்னா புதன்கிறது புத்தி, அறிவை வச்சு செய்யக்கூடியவர்கள். புதன் அறிவு பூர்வமானவர், சுக்கிரனுங்கிறது பணம். அப்போ அறிவு
பணம் 2 கனெக்ட் ஆகுது. அப்போ அறிவையும் புத்தியையும் மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கூடுதல் வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மேசத்துக்கு அமையும். சார் என்ன சார் அறிவுபூர்வமான தொழில்? கன்சல்டன்சி, தரகு, கமிஷன் மாதிரி மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட இந்த சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே 6ஆம் அதிபதிங்கிறது எதிர்ப்பு பகை. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு பகைங்கிறது நிச்சயமாக கண்கூடாக தெரியும். எதிர்ப்பாளர்கள், எதிரிகள் யார் என்று இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும். ஹெல்த் ரீதியில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா புதன் 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் புதன். ஸோ கடன் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் அக்கறை தேவை இந்த காலகட்டம். ஸோ மற்றபடி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப் போகிறது. தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய, சுப காரியங்களை செய்யக்கூடிய, கலைத்துறையில் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய, கலைத்துறை அழகு சம்பந்தப்பட்ட துறையில் கூடுதல் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமைய இருக்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார்? ஆட்சி பலத்தோடு இருக்கா? உச்ச பலத்தோடு இருக்கா? வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா? பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா? அல்லது 6, 8, 12ஆம் அதிபதிகளுடன் சேர்ந்து இருக்கா? யோக கிரகத்தோடு சேர்ந்து இருக்கா? என்ன டிகிரியில் இருக்கு? இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.